மொத்தம் 6 கீருக்கு வண்டியில் நீங்கள் 6 போட மாட்டீங்க இப்போதைக்கு. வண்டி நிற்குதுன்னா அப்போ தான் நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ணணும். பிரேக்கிங் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்சிலேட்டர் வண்டி எப்படி ஸ்பீட் போகணும் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. ஸ்பீடு மேட்ரே கிடையாது. பிகாஸ் வர இரு அவ்வளோதான். விட்டுரு நான் முடிஞ்ச வரைக்கும் தாங்கி பிடிச்சி என்னால் முடியாது ப்ரோ. ஒன்ஸ் சாஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு ப்ரோ. ஒன்றுமே இல்லை ப்ரோ. இது வண்டலூர் ப்ரோ. வண்டலூர் கூடுவாஞ்சேரி அப்படியே விழுப்புரம். இது வந்து மீஞ்சூர். இந்த சைடு மீஞ்சூர் புழல். ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா காலில் ஓடிக்கலாம். அதான் ப்ரோ, எல்லாமே நார்மல் தான். நீங்கள் எந்த மூடும் மாற்ற போகிறது கிடையாது. ஸோ இது ஆன் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். மோடு வந்து ஸ்போர்ட்டில் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், பவர் குறைச்சிடுறேன். 50% பவரில் போட்டுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து 250cc ஓட்டுறீங்க, இப்போ வண்டி 650cc. அவ்வளோதான் டிஃபரன்ஸ். 50% பவர் கட் ஆகிடுச்சு. க்ரிப்பு மேக்ஸிமம் க்ரிப்பு வண்டி. நீங்கள் முறுக்கிட்டேன்னா வண்டி வீல் சுத்தாது. உங்கள் கண்ட்ரோலில் தான் போகும். பிரேக் மட்டும்தான் உங்கள் கண்ட்ரோல். ஸோ பிரேக் வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக பிடிச்சி பார்த்துக்கோங்க. வண்டி இன்லைன் 4னால நீங்கள் 5வது கீரில் கூட 20 km ஸ்பீடில் ஓட்டலாம். மொத்தம் 6 கீருக்கு வண்டியில் நீங்கள் 6 போட மாட்டீங்க இப்போதைக்கு. எஃப்சி அப்படியே எஃப்சி அது ஒரு கீர் எக்ஸ்ட்ரா, மேலே ஒரு கீர் எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். த்ராட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோ கொடுங்களோ அவ்வளோ அப்படியே ஸ்மூத்தாக எடுத்துக்கலாம் வண்டியை ப்ரோ. இதில் வந்து ஜஸ்ட்டு இண்டிகேட்ரு, அவ்வளோதான். ஸோ நம்ம நார்மலாக பார்க்குறது தான். இந்த ஹை பீம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வண்டியில் இருக்கோ அதே தான் ஹை பீம். எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போது கிடையாது. ஆரன் வந்து தெரியும், ஆரன் வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ இந்த இது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிடிச்சி பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே கொடுங்க. வண்டி நிற்குதுன்னா அப்போ தான் நீங்கள் வெயிட் பேலன்ஸ் பண்ணணும். வண்டி ரன்னிங்கில் ஆமாம் நிற்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா அப்புறம் நம்ம செகண்ட்லேனா தேர்ட்லேனா நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்பீட் லிமிட் பற்றி நான் எதுவுமே சொல்லலை உங்ககிட்ட. ஆனால் நீங்கள் அப்படி ஓட்டுங்க, உங்கள் பேக்கில் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். மிரரில் என்ன பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். பார்த்தி ப்ரோ கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வண்டி, அதாவது 250cc வண்டி ஓட்டும் போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தி ப்ரோ நம்ம வண்டி ஓட்டுறாரு. நாங்கள் இன்டர்காம் வச்சு அதனால் அவர் என்ன ஃபீல் பண்ணுறதுலாம் தெரியாது. அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சிருச்சு. அவ்வளோ சூப்பர். நத்திங் டு வரி. பார்த்தி பைக் வந்து நம்ம எஃப்சி மாதிரி தான். ஸோ அது அப்படியே 100 வரைக்கும் தான் அந்த சூப்பரான ஸ்பீடு. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது. இருக்கிறது தானே. ஆஹா, போயிட்டார், வேகமாக போயிட்டார். ஆக்சுவலாக அந்த வண்டியில் உட்காந்துனா இன்லைன் 4 வந்து ஓட்ட ஆரம்பிச்சுன்னா வண்டி தானாகவே வந்து உங்களை ஓட்டுன்னு சொல்லலாம். என் வண்டியே நான் இப்போ தான் பேடி வந்து பார்க்குறேன். ரெண்டாவது வந்து எப்படி சீட்டிங் போஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும். ரேஸ் வச்சுக்கலாமா ப்ரோ? 120 போகிறாருப்பா அவரு. போயிட்டார். நம்மளே 120 மேலே போகிறோம். அவ்வளோதாங்க. பிரேக்கோட கண்ட்ரோல் இருந்தால் போதுங்க. யூ கேன்
சூப்பராக பூந்து விளாட்லாம். இட் இஸ் நத்திங் லைக் சூப்பர் பைக். பிரேக்கிங் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்சிலேட்டர் வண்டி எப்படி ஸ்பீட் போகணும் நமக்கு தெரியும், அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. சூப்பர் பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. த்ராட்டல் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற வரைக்கும் நம்ம வண்டி பழக வேண்டியது தான் ஃபஸ்ட்டு விஷயமா. அதுதான். ரெண்டாவது வந்து ஸ்பீடு மேட்ரே கிடையாது. பிகாஸ் வி நோ தட் அந்த வண்டிக்கு அந்த பவர் இருக்குது, ஸ்பீடாக போகும்னு தெரியும். பட் ஆனால் வந்து பிரேக் தான் மேட்ரு. ப்ரோ எங்கே போனார் ப்ரோ? டிராஃபிக்கில் பூந்து போயிட்டாரு. நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்குள்ளே எக்ஸிட் ஆகிட்டு அப்படியே ரிட்டர்ன் திரும்ப போகிறோம். வர இரு ஒன்றும் இல்லை இருங்க ப்ரோ, அது ஒரு பிரச்சனை இல்லை. இருங்க நில்லுங்க, நீ நேரம் இல்லைங்க. இருங்க அவ்வளோதான், விட்டுருங்க. நத்திங். வண்டி ஃப்ரண்ட்டில் எடுத்துவாங்க. ஒன்றும் கிராஷ் கார்டு போட்டிருக்கோம். இதான் இருக்காது ப்ரோ, கிராஷ் கார்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஆஃப் ஆகிடுச்சு வண்டி, விடுங்க. அங்கே நிறுத்திக்கலாம், அங்கே போய்க்கலாம் ப்ரோ, அங்கே போய்க்கலாம். ஒன்று இருக்காது, வாங்க ஒன்று இருக்காது வாங்க. ஒன்ஸ் சாஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ப்ரோ. வெயிட் செம்ம வெயிட் ப்ரோ. எதிர்பார்க்கவே இல்லை, கடைசி வரைக்கும் என் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரியே தெரிஞ்சது. நான் முடிஞ்ச வரைக்கும் தாங்கி பிடிச்சி என்னால் முடியாது ப்ரோ. ஒன்ஸ் சாஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, இதுதான் ப்ரோ, இதுவும் இதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பெயிண்ட் அடித்தா போயிடும். இது மட்டும் தான் பண்ணிக்கலாம். விடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிற்கும் போது சும்மா மெயின் ரோடு அது பழக்கம் இல்லைன்னு இல்லை, அதான் அந்த டேர்ன் தான் செகண்ட் கியரு அது எல்லாமே நான் கரெக்டாக தான் போட்டு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, இது ஒன்று தான் ப்ரோ. சுடும் ஒன்றும் இல்லை, ஒன்று டீப்பாலாம் ஒன்றும் ஆகலை. அங்கெல்லாம் ஒன்றும் ஆகலை ப்ரோ. அங்கெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டிங்க, இங்கெல்லாம். இது வந்து இந்த இடத்த ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. இந்த இடம் மட்டும்தான். ஒன்றும் ஆகலை ப்ரோ, அவ்வளோதான்.
சிறிய தவறு நடந்து விட்டது, சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஓகே, சூப்பர்ல, ஒரு நல்ல ஃபீல். அந்த சின்ன ஒரு இன்சிடெண்ட்டு, மற்றபடி ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். So that is only one small thing, but it's okay. Part of our life. அண்ட் ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு அடித்தா அவருக்கு ஒரு ஃப்ளை பை கொடுக்கலாம். இனிஷியலாக எல்லாருக்கும் அடுத்தவங்க வண்டி ஓட்டும் போது அந்த பதற்றம் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது இருக்க தான் செய்யும். I think it's time to say goodbye to Parthi bro. அதை ஓவர்டேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து லெஃப்ட்டு திரும்பிடுவோம். பார்த்தி ப்ரோ வந்து அது ஒர்க்குக்குனால ஊருக்கு போகிறாரு. அண்ட் மோஸ்ட்டாக வந்து இதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது ரயிலில் தான் நம்ம பார்ப்போம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நான் லெஃப்ட் வரேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட் ரூட் தான். ஆமாம், கொஞ்சம் வாங்க ப்ரோ. உங்கள் ஸ்ட்ரெயிட் ரோடு தான் ப்ரோ, எந்த இதுவுமே கிடையாது, எதுவுமே டோல் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறீங்க, கடைசியாக பிரிட்ஜ் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்பும், நீங்கள் ரைட்டு திரும்ப போகிறீங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 7 to 8 kilometers இருக்கும். அதான் ப்ரோ. சரி, ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க ப்ரோ. ஓகே கைஸ், தட்ஸ் இட் ஃபார் த டே. அண்ட் டே வெண்ட் ரியலி ஸ்மூத். அண்ட் பார்த்தி ப்ரோ வந்து ஊருக்கு கிளம்பிட்டாரு. ஸோ நானும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். இந்த vlog இதில் முடிச்சுக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போயிருக்கலாம், எனக்கு தெரியல, எடிட் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ ஜஸ்ட் enjoy the day, have a great time. Okay guys, see you